உடனே இஸ்ரேல் உத்தரவு போட்டிருக்கிறாங்க, யாரும் வந்து போட்டோ எடுக்கக்கூடாது, தகவலை பதிவிடக்கூடாது, வாட்ஸ்அப்ல பதிவிடக்கூடாது, பயங்கரமான தண்டனை இருக்குது என்றெல்லாம் அந்த நிமிஷமே உத்தரவு போட்டாங்க. எந்த தகவலும் வெளியே வராத அளவுக்கு ராணுவ சட்டத்தை உடனே போடுறாங்கன்னா அது வந்து சேதம், பயங்கரமான சேதம். அதை மீறி சில காட்சிகள் வந்திருக்கிறது, பற்றி எரியக்கூடிய காட்சி. அப்ப இஸ்ரேல்ல முக்கியமான இன்னும் சொல்ல போனா அந்த பாதுகாப்பு அமைச்சரே காலிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இஸ்ரேல்ல வந்து பலமான முறையில் இணைஞ்சிருக்காங்கன்னா 4 இடத்துலையும் அடிச்சிருக்கிறாங்க. 4 இடத்துல வந்து ஹைஃபாவிலையும் அடிச்சிருக்கிறாங்க, இதுல ஜெருசலம்ல அடிச்சிருக்கிறாங்க, டெல்லவில அடிச்சிருக்கிறாங்க, அஸ்கலான்ல சின்னதை அடிச்சிருக்கிறாங்க. அப்ப அடி வந்து பயங்கரமா அடி விழுந்த உடனே இப்ப வந்து அது முதல் அலை இது, நாங்க இது பயன்படுத்தினது வந்து அவ்வளவு யூஸ்லெஸ்ஸான ஆயுதங்களை தான் அனுப்பி செஞ்சிருக்கிறோம், இன்னும் வலிமையானது 2வது அலையில் அனுப்புவோம், அது இன்னும் பயங்கரமான சேதம் விளைவிக்கக்கூடியதா இருக்கும்னு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு 2வது இதையும் அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப அப்ப என்னன்னு கேட்டா அந்த தலைவர் போன பிறகு அவர் இருந்தால் என்ன நடக்குமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காமினி இருக்கும்போது என்ன கமாண்ட் பண்ணுவாரோ அதே கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாரு, அது கட்டுப்படக்கூடிய ஒரு ராணுவம் இருக்கிறது, அதை வந்து வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவர் போய்விட்டார், இதோட கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இவங்க என்ன செய்யறாங்க, உளவியல் ரீதியாக அந்த மக்களை வந்து உசுப்பி விடுறதுக்காக வேண்டி வீடியோக்களை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அந்த ஐஆர்ஜிசிங்கிறது வந்து இதுக்குன்னு உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதாவது அந்த மதத்தின் அடிப்படையில் உள்ள அந்த தலைமையை காப்பாற்றணும், அரசாங்க ராணுவம் தனி இருக்கும். ஐஆர்ஜிசிங்கிறது வந்து இந்த ஆயத்துல்லா குமைனி கீழே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ராணுவம். அது அவங்க 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 கண்ட்ரோல்ல தான் முழு அதிகாரமா இருக்கும். அதனால அவங்க வந்து விசுவாசமா இருப்பாங்களே தவிர அங்கிருந்து என்ன கட்டளை வருதோ அதை செயல்படுத்துவாங்களே தவிர இந்த மிரட்டலுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க. அது ஒரு விஷயத்த காட்டிட்டாங்களா.